ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎன்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் பார்த்தீங்கன்னா பங்குனி பெருவிழா வந்து வெகு விமர்சையாக நடந்துட்டு வருது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் நாள் திருவிழா. ஸோ 8ஆம் நாள் திருவிழானால வெகு விமர்சையாக வந்து இந்த திருக்கோயிலில் வந்து கொண்டாடுறாங்க. அதுவும் இந்த 8ஆம் நாள் மாலை என்னவாகணும்னு பார்த்தீங்கன்னா 63 நாயன்மார்கள் வீதி உலா. இந்த 63 நாயன்மார்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு தொண்டாற்றி சிவனால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் தான் இந்த 63 நாயன்மார்கள். இந்த 63 நாயன்மார்களும் வறுமையிலும் சிவபெருமான் தொண்டாற்றி சிவபெருமானுக்கு கைங்கரியம் செஞ்சவங்க தான் இந்த 63 நாயன்மார்கள். ஸோ அவங்கள குறிக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த 63 நாயன்மார்கள் திருவிழா நடைபெறுது. ஸோ இந்த கோயிலில் எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 63 நாயன்மார்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து சிவபெருமானும் தாயாரும் வெள்ளி சப்பரத்தில் வந்து எழுந்தருள்றாங்க கோபுர வாசல் வழியா. முதல்ல வந்து விநாயகர் வந்துடுறாரு, அதுக்கப்புறம் சிவபெருமான் வராது இரண்டாவதா. மூணாவது பார்த்தீங்கன்னா தாயார் வந்து தனி வாகனத்துல எழுந்தருள்றாங்க. நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வள்ளி தெய்வானோட எழுந்தருளாரு. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர். இந்த 5 பேரும் வந்து ஒவ்வொருத்தரா வந்து வெளியில வந்து 14 இந்த கபாலீஸ்வரர் கோயிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 14 கால் மண்டபம்னு ஒன்று இருக்கு. ஸோ முதல்ல நடு மண்டபத்துல பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தாயாரும் இருக்கிறாங்க. இரண்டாவது அதாவது வலது பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து தாயாரும், இடது பக்கம் பார்த்தீங்கன்னா முருகர் வள்ளி தேவியானோட சேர்ந்து அந்த 14 கால் மண்டபத்தில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாயன்மார்களா வந்து திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் மற்றும் முதலியான பல நாயன்மார்கள் வந்து ஒவ்வொருவரா வந்து கோவிலுக்குள்ள இருந்து அவங்கள வெளியில கொண்டு வந்து இவங்க இந்த 3 பேரையும் இந்த 14 கால் மண்டபத்துல வீற்று இருக்கும் இந்த 3 பேரையும் வணங்கி அதுக்கப்புறம் தான் மாட வீதிக்கு போறாங்க. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த நாயன்மார்கள் வந்து சுவாமி பார்த்த மாதிரியே தான் வெளியில வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அது திருப்பி வந்து வீதி உலா வந்து வருவாங்க. ஸோ இதுதான் இங்க வந்து வெகு விமர்சையா வந்து இந்த கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாம பலவிதமான வாத்தியங்கள் அதாவது கைலாய வாத்தியங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெகு விமர்சையா வந்து இந்த திருக்கோவில வந்து கொண்டாடிட்டு வராங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஃபுல்லா வந்து பாதியில ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து எப்படி இந்த திருக்கோயில்ல வந்து 63 நாயன்மார்கள் வீதி உலா வராங்கன்றத பாருங்க. ஸோ இந்த சேனலை பார்க்காதவங்க, இது வரைக்கும் பார்க்காதவங்க இந்த ஃபுல்லா பார்த்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
கரிசமைக்க துணிந்தவர் சேரவான் பெருமாள் நாயனார். இவர் சுந்தரமூர்த்தி நாயனாரின் இவர் சிவபூஜையை தவறாமல்